வணக்கம் நேயர்களே, தந்தையின் இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பினை வழங்குவதற்காக நான் அஞ்சலி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வண்டியை கூட எளிதாக வாங்கிவிடலாம் போல, ஆனா அதை பார்க் செய்வதுதான் கடினமான வேலையாக இருக்கிறது. பார்க்கிங் பிரச்சனை அரிவாள் மிரட்டல் அளவுக்கு சென்று அதிர்ச்சிகர சம்பவத்தை பார்க்கலாம். வண்டி எடுங்க, இல்லாட்டி நான் வந்து வண்டியை நாட்டி வைக்கிறேன், நீ உள்ள வந்து பாத்துக்கங்கன்னு சொல்லி இந்த வண்டியை வச்சு நாட்டி வைக்கணும்னா உள்ள இருந்து அடிக்கிறதுக்கு வர்றாரு. அடிக்கிறதுக்கு வந்தோன்னா நான் ஃப்ரெண்டில் போய் இப்படி இப்படி நின்றோன்னே சரி ஓகே. அதுக்கடுத்து அவர் சாமி உள்ளே போனாலும் சரி, உள்ளே சும்மாதான் போகிறாராக்குன்னு பார்த்தா பெட்ரோலை தூக்கிட்டு பின்னாடி கூடி வர்றாரு. பெட்ரோலை வெட்டும் போது என்ன செய்வோம், நம்ம தடுக்க போகும்போது அவர் தள்ளி கீழே விழுகிறாரு. தள்ளி விழுறேன், நானும் விழுகிறேன், அவரும் விழுகிறார். ஏன்னா பேலன்ஸ் இல்லாமல் இந்த இடத்துல நிற்கிறோம், விழுந்தோன்னே எனக்கு கை கால் எல்லாமே அடி விழுது. என்னென்னா அவங்க அம்மா, ஒய்ஃபு, இவங்க எல்லாமே என்னை பிடிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு என்னை ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அவங்க பையனை பிடிக்க மாட்டேங்கிறாங்க யாரும். அம்மாவை வந்து கடிச்சிட்டாங்க சார், அம்மாவை கடிச்சிட்டாங்க. எனக்கு ஃபுல்லாக அடி பூரா. பெரிய கல்லை வச்சு அடிக்க வந்தார். இந்த இடம் அடி வாங்கியிருக்கேன். இந்த வெட்ருவாவை கொண்டு வந்ததுனால எனக்கு இன்னும் உயிர் பயம் கூடுதலாகவே இருக்குது சார். என்னென்னா இவர் எந்த நேரத்தில் எப்படி கொண்டு வருவார்னு தெரியல. அவங்க அம்மா நிற்கிது, பொண்டாட்டி நிற்கிது. அவன் வெட்டருவாவை தூக்கிட்டு வெட்டுறதுக்காக வேண்டி வந்தான். இந்த பக்கம் கூடி போகவும் அவங்க அம்மா உள்ளே போட்டு கதவை அடைச்சிட்டாங்க. திருப்பி நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதேவும் அவன் வீட்டுக்குள்ளே போனவன் ஆளை காணான். கொஞ்ச நேரம் பார்த்தா வேறு கதவை திறந்து, அந்த சந்துக்குள்ளே ஒரு கதவு இருக்குது, அதை திறந்துட்டு கத்தியை வெட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வெட்ட போகிறேன்ட்டு வந்தேன். நான் விளக்க போகவும் அவனுக்கு என்னதையும் வெறித்தனம் வந்துச்சோ தெரியல. என் கையை கடிச்சிட்டு அந்த இதை இது பண்ணிட்டேன். நாய் கடித்தது மாதிரி உண்மையிலேயே ஒரு வெறித்தனமான நாய் தான் கடிச்சு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கே இதை கைட்டு இந்த காதை கையை அப்படியே பெறேன்டாட்டினான், நம்மளை விளக்கி விட்றேன்ட்டு. திருப்பி என்னடா இப்படி சத்தம் போடுறேன்னு திருப்பி அவன் என்கிட்ட சொல்கிறேன், என்ன கடிக்கிறேன்றேன். நீ உன்னையும் கடிக்கலைன்னா அவனை வெட்டியிருப்பேன்ல, நீ எதுக்கு விட்டேன்னு. நான் நிற்கும்போதே வேறு 2 பேர் நிற்கும்போதே அப்படித்தான் கடிப்பேங்கிறேன். காணாமல் போன 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு பள்ளி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி நிர்வாகத்தினர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுவதற்கு என்ன காரணம்? 2 நாளைக்கு முன்னாடி காணாம போன பள்ளி மாணவனை இரவு பகலா தேடி அலைஞ்ச பெத்தவங்க கடைசியில அவரை பொணமாதான் பார்க்க நேரிட்டு இருக்கு. ஸ்கூல் கேம்பஸ் உள்ளேயே இருந்த கிணற்றுக்குள்ள தன்னோட ஒரே மகன் டெட் பாடியா மிதந்ததை பார்த்த தகப்பன் தானும் கிணற்றுக்குள்ள குதிச்சு மகனை ஆற தழுவி அழ முயற்சித்தது அங்கிருந்த எல்லோரோட இதயத்தையும் ரணமாக்கி இருக்கு. என் மகனை அநியாயமா விட்டுட்டேனே, புள்ள பெத்தவங்கெல்லாம் என் கூட வாங்கன்னு ஒழிச்ச ஒரு தகப்பனோட குரல் அடுத்த சில நிமிடங்களிலேயே சில 100 குரல்களா மாறி இருக்கு. நீங்க வாங்க எப்பா, நீங்க புள்ள பெத்தவங்க வாங்க, இந்த கம்பவுண்ட் மேல ஏறுங்கடா எப்பா, இந்த முள்ள கம்பி மேல ஏறுங்க, என் புள்ள கம்பியை தாண்டிச்சு. நேரம் ஆக ஆக உயிரிழந்த மாணவனுக்கு தகப்பனாகவும் நண்பனாகவும் சகோதர சகோதரியாகவும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் கட்சிக்காரர்களும் அணி திரள திருப்பத்தூரே திக்குமுக்காடி போயிருக்கு.
காணாமல் போன 11ஆம் வகுப்பு மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு அதே ஸ்கூல் கேம்பஸ்ல உள்ள மூடிய கிணற்றுக்குள்ள சடலமா மிதந்தது எப்படின்னு தெரிஞ்சிக்க விசாரணையில களமிறங்கினோம். புள்ளைய பறிகொடுத்துட்டு நிக்கிற இந்த தகப்பனோட பேரு சின்ன தம்பி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பக்கத்துல கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சாதாரண விவசாயி. இவருக்கு 4 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பையனும் இருந்திருக்காங்க. அதுல தன்னோட கடைக்குட்டி சிங்கமா கனவு கண்டவர்தான் இப்படி மர்மமான முறையில கிணற்றுக்குள்ள சடலமாக இடந்திருக்காரு. உயிரிழந்த மாணவரோட பேரு முகிலன். திருப்பத்தூர்ல உள்ள டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில 11ஆம் வகுப்பு படிச்சு வந்திருக்காரு. அரசு உதவி பெறக்கூடிய இந்த ஸ்கூல் மற்ற இடங்கள்ல காட்டிலும் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்னு சொல்லப்படுது. கிறிஸ்தவ பாதிரியார்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகிச்சிட்டு வராங்க. டொமினிக் ஸ்கூல்ல 2 ஆண்டுகளுக்கு முன் சேர்ந்த முகிலன் அவரே விருப்பப்பட்டுதான் ஹாஸ்டல்லையும் தங்கி படிச்சதா தெரியுது. இந்த சூழல்ல தான் கடந்த 1ஆம் தேதி காலையில முகிலன் வகுப்புல ஆப்சென்ட் ஆகியிருக்காரு. அவர் விடுதியிலேயும் இல்லாத காரணத்தால பெற்றோருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. பதறி அடிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்த தகப்பனான சின்ன தம்பி மகன்கிட்ட பேசியே 10 நாள் ஆகுதுன்னு தெரிவிச்சிருக்காரு. இதன் தொடர்ச்சியா போலீஸ் ஸ்டேஷன்லயும் புகார் அளிக்கப்பட்டு இருக்கு. கடந்த 2 நாட்களா முகிலனை காணும்னு பெத்தவங்க தேடி வந்த நிலையில தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில அதே ஸ்கூல் கேம்பஸ்ல உள்ள கிணற்றுக்குள்ள அவர் டெட் பாடியா மிதக்கிற தகவல் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. பாதுகாப்பு கருதி கிரில் கேட் போட்டு மூடப்பட்டிருந்த கிணற்றுக்குள்ள முகிலனோட டெட் பாடி கிடந்தது எப்படி என்ற ஒற்றை கேள்விதான் பலரையும் நடந்திருப்பது கொலையா இருக்குமோன்னு சந்தேகிக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டிசிப்ளின் என்ற பேர்ல அந்த பள்ளி நிர்வாகம் மாணவர்களிடம் ரொம்பவே கடுமையா நடந்து கொள்வாங்கன்னும் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இது போதாத குறைக்கு குழந்தைகளுக்கு கல்வி போதிக்க வேண்டிய பள்ளியோட கையேடுல பாவம் செய்வதை விட சாவதே மேல்னு அச்சிடப்பட்டிருப்பதும் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. பள்ளி முதல்வரையும் பள்ளி நிர்வாகத்துல இருப்பவர்களையும் கைது செய்யணும்னு வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. அது மட்டுமில்லாம டொமினிக் பள்ளிக்கூடத்துல விடுதியில தங்கி பயிலக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் பாடத்திட்டத்தையும் தாண்டி தனியா சில சர்வீஸ்கள் பற்றி பாடம் நடத்தி வந்ததா சொல்லப்படுது. ஹாஸ்டல் மாணவர்களுக்கு பள்ளி வளாகத்தை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு கூடுதலான பணியையும் கொடுத்திருக்காங்க. அதுல முகிலனுக்கு தினமும் மோட்டார் போடுவதற்கான பணி ஒப்படைக்கப்பட்டிருந்ததா அவரோட தாய் நளினி தெரிவிச்சிருக்காங்க. அவன் விருப்பப்பட்டு தான் ஹாஸ்டல் சேர்ந்தான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லியிருந்தான் அவங்க அப்பா கிட்ட, நான் மோட்டர் போடுற வேலை எனக்கு கொடுத்துக்கிறாங்கப்பா. அவன் இதெல்லாம் பிள்ளைங்களாம் பெருகினத்தை பார்த்துட்டு, ஏண்டாப்பா நீ எதுவும் வேலை செய்யறதில்லன்னு போது, அப்போ நான் மோட்டர் போடுற வேலையை எனக்கு தருவாங்க, 5 மணிக்கு எழுந்து போய் நான் மோட்டர் போடுவேன்னு சொன்னான். அப்போ நான் இது சொன்னது இந்த ஞாபகம் பிள்ளை இல்லையே, நம்ம அந்த மோட்டர்கிட்ட போய் பார்ப்போமேன்னா ஓடி போய் 2 பேரும் பார்க்குறோம். மோட்டர் ஓப்பனிங்கில் இருக்குது. அதுக்குள்ளே அந்த ஷார்ட்ருக்குள்ள கல்லெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஒயர் இருக்குது, ஏதாவது சேக்கை கடிச்சிக்குமான்னு ஒரு டவுட்டு. ஃபுல்லாக அந்த ஃபென்சிங்கு வெயிட்டெல்லாம் தூக்க முடியாது ஒரு ஆளால். இதில் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லையாவன், சேக் கடிச்சிக்குமோ ஒரு வேலை, இல்லை எங்கேயாவது போய் போகிறான், அதில் மிஸ் ஆகி போனால் எங்கேயாவது போய் போனால் அப்படி ஒரு கோணத்தில் அது கடிச்சிருவான்ட்டு அமைதியாக இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் தன்னோட தம்பியை அந்த ஹாஸ்டல்ல உள்ள பாதிரியார்கள் பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா முகிலனோட சகோதரி நளினி சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. ஜோசப் மாணிக்கமோ என்னமோ அவர் பேர், அவர் இன்னும் ரெக்டர்னு யாரோ ஒருத்தர், அவரை கரெக்டாக என்னன்றாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னே அவங்க எல்லாம் இல்லை, அவன் காணாமல் போனோம்னு எல்லாம் போயிடுவாங்களா அந்த இன்சார்ஜ் எல்லாம், அவங்கள எல்லாரும் விசாரிக்கணும், அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடணும் சார். அவங்க ஃபாதர்ன்ற பேரில் ஃபாதராகவே நடந்துக்கல, அவங்க ஆசாமிங்களாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு சார் அந்த இது? உன்னால் முடியும்னா நீ போய் கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோடு இருக்க வேண்டியது தானே.
ஏன் மற்ற பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க? தற்போது சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. முழுமையான விசாரணைக்கு பிறகே முகிலனோட மரணத்தில் உள்ள மர்மம் விலகும். ராஞ்சனா படத்தோட ரீ-ரிலீஸ்ல கிளைமேக்ஸ் காட்சிகள் ஏஐ மூலம் மாற்றப்பட்டிருப்பது பெரும் விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கு. படைப்பாளிகளுக்கும் கலைஞர்களுக்கும் வில்லனா உருவாகி இருக்கிற இந்த ஏஐக்கு கடிவாளம் போடுவது சாத்தியமா? இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே கங்கை நதியோரத்துல உள்ள ஆன்மீக நகரத்தோட பேக்ட்ராப்ல காதலிச்சாங்கன்னா அது எவ்ளோ சூப்பரா இருக்கும்னு ஆடியன்ஸ ஃபீல் பண்ண வச்ச திரைப்படம் தான் ராஞ்சனா. இன்ஃபேக்ட் இதுதான் நடிகர் தனுஷோட முதல் பாலிவுட் ஃபிலிம். தமிழ்லையும் அம்பிகாபதி என்ற பேர்ல டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆச்சு. அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே நார்த் இந்தியா முழுக்க தனக்குன்னு கொலைவெறி ஃபேன்ஸ் வச்சிருந்த நடிகர்னா அது தனுஷ் மட்டும்தாங்க. ராஞ்சனா திரைப்படம் வெளியானப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் லவ் சீன் சூப்பர். ஆனா இன்டர்வெலுக்கு அப்புறம் டைரக்டர் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ல ஸ்கிரீன் பிளே பண்ணது ஆடியன்ஸுக்கு பெருசா ஒர்க் ஆகல. இந்த படத்தோட உண்மையான கிளைமேக்ஸ்ல தனுஷோட குந்தன் கதாபாத்திரம் காதலி ஜோயாவுக்காகவே வாழ்ந்து செத்தும் போயிருப்பாரு. இந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸுக்கு படம் வெளியான காலகட்டத்துல மிக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூஸ் கிடைச்சாலும் கூட ஒருவேளை ஜோயா குந்தனோட சேர்ந்தாங்கன்னா இந்த உலகமே காரி துப்பும்னு அந்த படத்திலேயே கதாநாயகி தெரிவிக்கிற மாதிரியான காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும். ராஞ்சனா மாதிரியான நெகட்டிவ் கிளைமேக்ஸ் திரைப்படங்கள் படம் பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமா இருந்தாலும் கூட அந்த ஒரிஜினல் கதாபாத்திரத்தை உருவாக்குனவங்களுக்கு அதுதான் சரியான முடிவா இருந்திருக்கும். இந்நிலையில்தான் சமீபத்துல ராஞ்சனா தயாரிப்பாளர் மறுபடியும் அவரோட படத்தை ரீ-ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த முறை கிளைமேக்ஸ்ல கதாநாயகனை சாகடிக்காம ஏஐ மூலமா அவர் மறுபடியும் கண் திறந்து காதலி ஜோயா கூட சேர்றது மாதிரி கதைய மாற்றியிருக்காங்க. தியேட்டர்ல இந்த கிளைமேக்ஸ் சீனை பார்த்த ஆடியன்ஸ் சர்ப்ரைஸ் ஆகி கூஸ் பம்ப்ஸ்னு கத்தி கூச்சலிட்டாலும் படம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு இந்த கிளைமேக்ஸ் பிடிக்கவே இல்லைன்னு தான் பலரும் கமெண்ட் பண்ணி இருக்காங்க. இந்த விவகாரம் சமூக வலைதளத்திலையும் பகிரப்பட்டு பெரும் விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கு. ஏற்கனவே ராஞ்சனா படத்தோட இயக்குனர் ஆனந்த் எல் ராயும் தயாரிப்பாளரோட இந்த முடிவிற்கு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாரு. இந்நிலையில தான் நடிகர் தனுஷும் தனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு இல்லைன்னு விரிவானதொரு விளக்க அறிக்கையையும் வெளியிட்டிருக்காரு. நடிகர் தனுஷோட அறிக்கையில ஏஐ மூலம் மாற்றப்பட்ட கிளைமேக்ஸோடு ராஞ்சனா ரீ-ரிலீஸ் ஆகியிருப்பது மிகுந்த மனவேதனையை தருவதாகவும் மாற்றப்பட்ட கிளைமேக்ஸ் படத்தோட ஆன்மாவை சிதைச்சிருச்சுன்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒப்புக்கொண்ட கதை இது இல்ல, இது போல ஏஐ மூலம் கண்டென்ட்களை மாற்றுவது கலைஞர்களுக்கும் கலைக்கும் கவலைக்குரிய விஷயம்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. அது மட்டுமல்லாம இனி இது போன்ற செயல்களை தடுக்கிற வகையில கடுமையான விதிமுறைகள் கொண்டு வரணும்னு வலியுறுத்தியிருக்காரு. தனுஷோட இந்த அறிக்கைக்கு திரையுலகத்தை சேர்ந்த பல கலைஞர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சமீப காலமா சமூக வலைதளங்கள்ல இது போன்று ஏஐ மூலமா மாற்றப்பட்ட பல திரைப்படங்களோட காட்சிகளை நம்மால பார்க்க முடியும். இது எல்லாமே உண்மையான அந்த படைப்பாளிய அவமதிக்கிற விதமாகவே இருக்கிறதா தெரிவிக்கக்கூடிய சினிமா ஆர்வலர்கள் ரசிகர்களும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மாற்றப்படக்கூடிய கலை படைப்புகளை ஆதரிக்க கூடாதுன்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க.